இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் கூட போட்டோம் அல்லவா, அதுக்கு எப்படி கைப்பிடி போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ 2 கலர் இருக்கனால ஒவ்வொரு கலர்ல இருந்து ஒரு ஒயர் எடுத்து நான் வந்து 2 ஒயர் கைப்பிடி டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கூடைக்கு இது சரியா இருக்கு. இப்போ இதை எங்க அட்டாச் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டைவர்ஷன் நாட் போட்டிருக்கிறது நம்ம சென்டர்ல தான் போட்டிருக்கோம். ஸோ அதுல இருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இது வந்து மேல இருக்கிறது, கீழே ஒரு வரிசை வருது பாத்தீங்களா, அந்த வரிசையிலேருந்து எண்றோம் நம்ம. ஸோ 1 2 3 மூணாவது லைன்ல மேல இருந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம இந்த டைவர்ஷன் நாட்ல இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 நாலாவது பின்னல நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடு போட போறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒயர்னு பாத்தீங்கன்னா நான் வந்து 2 கலர்ல இருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். 6.5 அடி நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உள் ஒயர் பாத்தீங்கன்னா மொத்தமா 12 ஒயர் வச்சிருக்கோம். நான் பாத்தீங்கன்னா ஒரே நீங்க நீளமா எடுக்கிறீங்கன்னா 3 அடியில ஒரு ஒயர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ 12 ஒயர் நம்ம வைக்கணுங்கிறதுனால நீங்க ஒரே நீளமா, நான் எங்கிட்ட வந்து ஒயர் இருக்கு, நான் வந்து ஒரே நீளமா எடுத்துக்கிறேன்னா 6 ஒயர் 3 அடியில நீங்க எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரே ஒரு ஒயர் மட்டும் 3 அடியில எடுத்துட்டு, எங்கிட்ட நிறைய இப்படி பிட் ஒயர்ஸ் இருக்கு, ஸோ அதை தான் நான் வைக்க போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள் ஒயர் சொருகணும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 3 அடி உள் ஒயரோட இன்னொரு 2 சின்ன சின்ன ஒயர்ஸ் வந்து நான் சொருக போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க நம்ம அட்டாச் பண்ணணும், இங்க உங்களுக்கு வந்து இந்த டைவர்ஷன் நாட்ல இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே தான் உங்களுக்கு கீழே இருக்கிறது. ஸோ 1 2 3 மூணாவது லைன்ல அட்டாச் பண்றோம். அதுவும் இல்லாம 1 2 3 4 நாலாவது பின்னல நான் அட்டாச் பண்ணிருக்கேன். நாலாவது பின்னல் நான் அட்டாச் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள் ஒயரை வந்து அந்த பின்னல் சுத்தி இப்படி எடுத்துக்கணும், இந்த மாதிரி எடுத்துக்கணும். சொருகும் போது பாத்தீங்கன்னா இந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து உள்ள தெரியறாமல் இருக்கணும், ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வெளியில தெரியணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன ஒயர்னால இப்ப நான் சொருகி விட்டுட்டேன். அடுத்தது நீங்க 3 அடியில ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கீங்க அல்லவா, நீங்க இப்போ 6 ஒயர் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா 6 ஒயரை நீங்க இங்க சொருகி விட்டுருன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு ஒயரை வந்து நான் சொருகி விடுறேன். சொருகி விட்டுட்டு நீங்க வந்து 2 சைடும் அது ஈக்குவலா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ரெண்டு சைடும் சரிசமமா இருக்கான்னு நம்ம பாத்துக்கிறோம். எந்த ஒயர் சொருகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ரஃப் சர்ஃபேஸ் உள்ள இருக்கணும், ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் வெளியே இருக்கணும். அதுக்கப்புறம் 6.5 அடியில நம்ம வந்து ஒயர் எடுத்திருந்தோம் அல்லவா, அதை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. ரெண்டையும் இப்படி ஒன்னு சேர வச்சுட்டு வெளிப்பக்கமா இப்ப இதையும் பாத்தீங்கன்னா அந்த பின்னல் சுத்தி நீங்க உள்ள விட்டு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கணும் நீங்க பின்னல் சுத்தி. இதுவும் விடும்போது உள்ள இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ரஃப் சர்ஃபேஸா இருக்கணும். இதையும் பாத்தீங்கன்னா விட்டுட்டு 2 சைடும் சரிசமமா இருக்கான்னு நீங்க பாத்துக்கங்க. நீங்க உள்ள ஒயர் வந்து முதலே சரிசமமா இருக்கான்னு பாத்துட்டீங்க. ஸோ உள் ஒயரை புடிச்சுக்கிட்டு வெளி ஒயரை விட்டு நீங்க சரிசமமா இருக்கான்னு பாத்துக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4மே சரிசமமா இருக்கான்னு நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மொத்தமா உள் ஒயர் பாத்தீங்கன்னா 3 4 5 6 வந்திருக்கு. ஸோ இன்னும் 6 ஒயர் வைக்கணும். நீங்க பிட் ஒயர் வைக்கும் போது என்ன பண்ணணும்னா ஒரு 4-5 பின்னல் போட்டுட்டு தான் நீங்க பிட் ஒயர் அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்ப பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம முதலே டாட்ஸ் கைப்பிடி நிறைய வீடியோல போட்டிருக்கோம். ஸோ டாட்ஸ் கைப்பிடிக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து ஒரு சைடா கொண்டாந்துக்கணும். ஸோ உள்ள இருக்கிற கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ. ஸோ ப்ளூ வந்து லெஃப்ட் சைடா கொண்டாந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு வந்து ரைட் சைடா கொண்டு போறேன். ஸோ இதை மேலே எடுத்து ரைட் சைடா கொண்டு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க கொண்டு போயிட்டு தான் நீங்க வந்து அடுத்தது நீங்க கூட பின்ன ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கலர்ஸ் வந்து 2யும் தனித்தனியா கொண்டு போயிடுறேன். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த பின்னாடி இருக்க ஒயர் இருக்கல்வா, ப்ளூ பாத்தீங்கன்னா இப்போ 2 இருக்கீங்க. பின்னாடி இருக்க ஒயர் பாத்தீங்கன்னா கீழ் பக்கமா இருக்கும். ஸோ அதை வந்து இப்படியே நீங்க பின்னாடி கொண்டு போய்க்கிறீங்க. கொண்டு போயிட்டு இந்த வலது பக்கம் இருக்க 2 ஆரஞ்சு ஒயர்ஸ் இருக்கல்வா, அதுக்கு நடுவுல
இப்படி எடுத்து விடணும். நீங்கள் எடுத்து விடும்போது இந்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்புல எடுத்து விடணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விடுவீங்க. ஸோ இப்போ இடது பக்கத்துலேருந்து கொண்டாடிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வலது பக்கத்துலேருந்து கொண்டாடணும். இந்த மாதிரி எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா அது கீழே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஒயர் உங்களுக்கு மேலே போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வலது பக்கத்துலேருந்து பின்பக்கமாக இருக்க ஒயரை எடுத்துகிட்டு போய் இடது பக்கத்தில் இருக்க 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து இப்படி ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்புல விடுறோம். அடுத்தது இடது பக்கத்துலேருந்து இப்படி கீழே எடுத்துகிட்டு வரோம். 2 ஒயருக்கும் நடுவில் விட்டு எடுக்கிறேன். அடுத்தது வலது. இப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் பின்னிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 4-5 பின்னல் லூஸாக போடுங்க. உள் ஒயர் விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்போ ஒரு 4-5 பின்னல் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ் நான் இங்கே பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் பிட் ஒயர்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 6 இருக்கு. இன்னொரு 6 பிட் ஒயர் நம்ம அட்டாச் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ்க்கு 2க்கும் நடுவில் இப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும்னு வச்சுக்கலாம் ஈஸியாக. இது வந்து உங்களுக்கு இந்த கடைசி இது வரைக்கும் விடணும். நீங்கள் தளவு வரைக்குமே நீங்கள் விடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடக்கூடாது, பின்னலுக்கு வெளியே வந்துடக்கூடாது, அது பார்த்துக்கணும் நீங்கள். ரெண்டு பார்த்தீங்கன்னா இது பின்னலுக்கு வெளியே போகுது. 3 4 5 6 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டுட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஒயர் வச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுனா கூட ஒரு 16 ஒயர் கூட நீங்கள் வைக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த கூடைக்கு இந்த இது 12 ஒயர் வச்சாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஹேண்டில். இப்போ விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இதை டைட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் போட்ட பின்னல்களை நான் வந்து டைட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. நல்லா இறுக்கிக்குங்க. ஸோ அந்த பின்னல்லாம் டைட் ஆகிடணும் உங்களுக்கு இந்த மாதிரி. அப்புறம் நீங்கள் பின்ன ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வலது பக்கத்துலேருந்து எடுத்து விட்டுருக்கோம் கடைசியாக. ஸோ இப்போது இடது பக்கத்துலேருந்து வந்திருக்கு. அப்போ அடுத்து வலது பக்கத்துலேருந்து எடுக்கிறோம். பின்னாடி பக்கமாக கொண்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறேன். பார்த்தீங்கன்னா அப்படி தளவு வரைக்கும் நீங்கள் இழுத்து விடுங்க. ஒயர்ஸ் வந்து இழுத்து விட்டுருங்க. நீங்கள் உள் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் விட்டு டச் பண்ண தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ நான் பிட் ஒயர் வச்சுருக்கனால இப்போ இந்த இடத்துல முடியுதுன்னா இன்னொரு பிட் ஒயர் வச்சு அட்டாச் பண்ணிட்டு போவேன். ஸோ உங்களுக்கு கைப்பிடி முழுக்கவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து 12 ஒயர் தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரிசமமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கைப்பிடி வந்து பொடஷாப்பில் இருக்கும், ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு மெல்லிசா போனாப்புல இருக்கும். ஸோ கைப்பிடி முழுக்கவே நீங்கள் வந்து 12 ஒயர் இருக்காப்புல பார்த்துக்குங்க. நீங்கள் இல்லை எனக்கு வந்து பிட் ஒயர் வைக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒயர்ஸ் நீங்கள் முதல்லையே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலேன். ஸோ 3 அடியில் 6 ஒயர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி மடித்து வைக்கிறனால உங்களுக்கு 12 ஒயர் வந்துடும்னு வச்சுக்கலேன். இப்போ அப்படியே கண்டினியூஸாக பின்ன வேண்டியதான். மாற்றி மாற்றி பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில், பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில், பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில். இதே மாதிரியே மாற்றி மாற்றி போட்டு வரணும்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கைப்பிடி கடைசி வரைக்கும் நீங்கள் போட்டு வரணும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒயர் நீங்கள் சொருகிறதுக்கு மட்டும் இந்த வெளியில் இருக்க இந்த 2 ஒயர் வச்சோம்லவா அந்த ஒயர் மட்டும் உங்களுக்கு உள்ள சொருகிறதுக்கு கொஞ்சம் வைக்கணும். அது வரைக்கும் நீங்கள் போட்டு வரலாம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரியே பின்னிட்டு போக வேண்டியதான் கடைசி வரைக்கும் மாற்றி மாற்றி. இது உங்களுக்கு வந்து பழக்கத்துக்கு வந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியாக, இதுதான் ரொம்ப ஈஸியான கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. நான் இதே மாதிரியே கடைசி வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி நான் அட்டாச் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கைப்பிடி ஆரம்பிக்கவும் நான் இந்த சைடு இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இந்த சைடு இருந்து கூட ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் கூடையை வந்து என்னை நோக்கி நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கைப்பிடி வந்து ஈஸியாக வரும் உங்களுக்கு. நான் வந்து இதே மாதிரியே உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு வந்து எப்படி கூடையோட அதை அட்டாச் பண்ண நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க.
அப்புறம் வந்து நான் பிட் ஒயர் வச்சதுனால நான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்காப்புல 12 ஒயர் உள்ள இருக்காப்புல நம்ம பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒயர்ஸ் குட்டியாக ஆரம்பிச்சிருச்சு ஹேண்டலோட ஒயரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா முதலே கைப்பிடி போடலாம். நீங்கள் வந்து இப்படி வச்சு பார்க்கணும். உங்களுக்கு வந்து இந்த கூடைக்கு இது கரெக்டாக இருக்கான்னு வச்சு பாருங்க. இல்லைன்னா நீங்கள் முதலே கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா அதோட சரிசமமாக இருக்கான்னு வச்சு பாருங்க. ஸோ நம்ம எங்கே அட்டாச் பண்ணணும்னு வச்சுட்டு அந்த இடத்துல பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அதோட இது வந்து சரிசமமாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இப்படி வச்சு பார்க்கணும். கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இதில் கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பிட் ஒயர்ஸ் பொருளை வச்ச மூலமா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்னதாக வச்சதுனால உங்களுக்கு வந்து சிலது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதை வந்து இப்படி ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெளியே இருக்க ஒயர் இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணிடக்கூடாது, பார்த்துக்கணும். இந்த பிட் ஒயர்ஸ் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து வெட்டி விடணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றா நீங்கள் எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ கிட்ட வச்சு நீங்கள் வெட்டி விடுங்க. ஒவ்வொன்றா வெட்டுறது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் நல்லா உங்களுக்கு நெருக்கமாக உங்களுக்கு வந்து கிட்ட வரைக்கும் நீங்கள் வெட்ட முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம சொல்கிறது இந்த மாதிரி. எவ்வளோ கிட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிட்ட வெட்டி விட்டுங்க. கைப்பிடி வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படி பண்ணும்போதும். ஒன்றா எடுத்து எடுத்து நான் கட் பண்ணி விடுறேன். டைட்டாக வெளியே இருக்க மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும். அதை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. பிடிச்சிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த நீங்கள் பின்னல் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம அட்டாச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி நீங்கள் வந்து எங்கே அட்டாச் பண்ணணும்? இப்போது மேலே இருந்து 1 2 3 அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டைவர்ஷன் நாட்லேருந்து 4வது பின்னலை நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணால் பின்னல் சுற்றி ரெண்டு சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடும் 2 ஒயர் இருக்கல்லவா. ஸோ பின்னல் சுற்றி 2 ஒயராக நீங்கள் விடணும். இப்படி பிடிச்சிக்குங்க. ஸோ அந்த பின்னல் சுற்றி நீங்கள் விடுறீங்க ஒயர்ஸை இந்த மாதிரி விட்டுட்டு இதை நல்லா பிடிச்சிட்டு உள்பக்கமாக இழுத்துக்குங்க. நல்லா இழுத்துட்டு தான் நீங்கள் வெளியே இருக்க கை வந்து விடணும்னு வச்சுக்கோங்க. இப்படி இழுத்துக்கிறோம். நல்லா டைட்டாக இழுத்துக்குங்க. இழுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு சைடும் ஒவ்வொரு ஒயர் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சைடுலேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முடிச்சு போடுங்க. இப்படி சும்மா நார்மலாக எப்படி ஒரு முடிச்சு போடுவோம் போட்டுட்டு இதை வந்து இந்த ஒயர்ஸ் வந்து உள்ளே சொருகி விட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அப்படியே நீளமாக நீங்கள் சொருகி விட வேண்டியதான். இதில் ஒன்றும் இல்லை. எவ்வளோ தூரம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டலுக்கு இருக்கிறது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. அதே மாதிரியே இன்னொரு 2 ஒயர் இருக்கல்லவா, அதையும் நீங்கள் வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு நல்லா டைட்டாக இந்த முடிச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து சொருகி விடணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இதையும் சொருகி விட்டுரும். நான் வந்து ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டோம். ஆனால் உங்களுக்கு வந்து கைப்பிடி இந்த மாதிரி பொழந்து வராப்புல இருக்கும். ஸோ என்ன பண்ணால் இப்படி கிட்ட வச்சு நீங்கள் கட்டி விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கட்டி விட்டுருக்க பார்த்தீங்களா, அந்தந்த சைடு வந்து நான் அந்தந்த கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிட் ஒயர் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ரன்னிங் ஒயர்லேருந்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சைடு இதில் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து 2 சைடுமே அதே மாதிரி தான் பண்ணும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதே நேர் லைனில் இப்படி கைப்பிடி வச்சுக்கங்க. வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பின்னலை சுற்றி இந்த ஒயர் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பின்னலை சுற்றி நம்ம இந்த மாதிரி ஒயர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடு நீங்கள் வந்து உள்ளே சொருக்கணும் அந்த பின்னலில். அதே மாதிரி இந்த சைடு இருக்க ஒயரை இப்படி உள்ளே சொருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி முடிச்சு போடலாம். உங்களுக்கு இது சும்மா அப்படி கிட்ட இறுக்கி நீங்கள் டைட்டாக சொருகிற மட்டும் தான் வச்சுக்கலாம். அப்படி உள்ளே எடுத்துட்டு இந்த ஒயர்ஸ் வந்து நீங்கள் இப்போ உள்ளே சொருகி விட்டணும். குட்டியாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சொருகி விட்டணும். இதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த கைப்பிடியோட இன்னொரு சைடு இருக்கலவா, அந்த சைடும் நீங்கள் சொருகி விட்டணும்னு வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு வந்து ஹேண்டில் எப்படி முடிஞ்சிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இது இப்படி கட்டி நான் வந்து உள்ளே சொருகி விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாகவே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எங்கே அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் இப்போ மேலே இருக்கிறதுல அதுக்கு அடுத்த லைன்ல இருந்து எண்ணும். ஸோ 1 2 3 இங்கே சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4ஆவதுல இதே மாதிரி தான் நீங்கள் இந்த சைடு அட்டாச் பண்ணணும் வச்சுங்க. நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணும்போது ஒரு இது மட்டும் மாற்றி பண்ணியிருப்பேனாட்டிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மேலே தள்ளி பண்ணியிருப்பேனாட்டிருக்கேன் நான். ஸோ அதனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து இது அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கங்க பார்த்து. இப்படிதான் உங்களுக்கு டாட்ஸ் கைப்பிடி வரும்னு வச்சுக்கோங்க. நல்லா டைட்டா போடுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்ல கிரிப் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.